இம்மட்டம் தகப்பன் நடத்தின எபினேசர் தொடக்க முடிந்து இந்த தேவ பிரசனம் என்று ஆளுகை செய்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். Thank you, Brother Joel. நான் ஃபர்ஸ்ட் நடத்துறாரு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, தருமாற்றம் இல்லாமல் மிக நேர்த்தியாக ஜெபக்குறிப்புகளை சொல்லி நடத்திட்டார். சோதரம். இதனால நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். நம்முடைய பொருளாளர் தேசிகானந்தன் ஐயா அவர்கள் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி நாம் ஐயா அவர்களை வாழ்த்துகிறோம். கை தட்டுங்க. Hallelujah. Hallelujah. எங்களை சீக்கிர பரலோக பிதாவே, எங்கள் அன்பின் தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செல்லுமாகிய அடியானை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய கண்களிலும் பயம் உண்டாகும், உங்களுடைய கண்களிலும் பயம் உண்டாகும். அடியான மறைத்து வெளிப்படும் இயேசு மஞ்சபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சத்தத்தை பாடி அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக ருசிகத்தை விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக ருசிகத்தை விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்கத்தை விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக ருசிகத்தை விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஆதாரமாக தெரிந்து கொண்ட ஒரு பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம். இந்த நிருபம் நம்ம அதிகமாக
தியானிக்க மாட்டோம் இல்லை. இந்த இதில் ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. பிலமோன் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனம் முடிய வாசிக்கிறீங்களா? பிலமோன் 297 பக்கம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 முடிய. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனுமாகிய தீமோத்தேயுவும் எனக்கு பிரியமுள்ள உடன்வேலையுமாய் இருக்கிற பெண்களுக்கும் பிரியமுள்ள அப்பியாவுக்கும் எங்களுடன் போசேவனாகிய அர்க்கிப்புக்கும் நம்முடைய வீட்டிலே குடிவருகிற சபை எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எல்லா பரிசுத்தவான்களிடத்தில் உள்ள உம்முடைய அன்பை உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களிலும் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்தேன். Praise God. Hallelujah. Hallelujah. 1ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ள உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும். அல்லேலூயா. இந்த பகுதியிலே இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு ஊழியக்காரன் என்பவன் யார்? அவனுக்குள்ள தகுதிகள் என்ன? நான் இங்கிருந்து பேசுகிறதுனாலே நான் தலைவனும் அல்ல, உயர்ந்தவனும் அல்ல. அங்கே உட்கார்ந்து இருக்கிறவள் தாழ்ந்தவளும் அல்ல. ஏனென்றால் நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 பேதுரு புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே நான் போன முறை பேசும்போது நான் பார்த்தேன், அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்புவோம். அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலும் தெரிந்து கொள்ளுதலும் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த உறுதியாய் இல்லாவிட்டால் அவர் விழுந்து போவார்கள் என்று சொல்லி நான் பிரசங்கித்தேன். மூன்றாவது முறையாக தேவன் உங்கள் மத்தியிலே பேசும்படியான ஒரு கிருபையை தந்திருக்கிறார். முதலாவது நான் பேசும்போது ஜெபத்தை குறித்து பேசினேன். 2வது அழைப்பை குறித்து நான் பேசினேன். 3வது நாம் பார்க்கும் பொழுது, ஒரு ஊழியக்காரன் என்பவன் யார், அவனுடைய தகுதிகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, வேதவசனம் சொல்லுகிறது, நாம் யார் என்று சொன்னால் நாம் எல்லாரும் யாரு? சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய வேலைக்காரர். நம்ம பாஷையை சொல்லணும்னா நமக்கு ஒரு வேலைக்காரர், ஒரு அடிமைகளாக இருக்கிறோம். நன்றாக கவனிங்க, வேதவசனம் சொல்லுகிறது. இந்த பகுதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த அதிகாரத்திலே இந்த பிள்ளைகளுடைய மனைவியை குறித்தும் மகனை குறித்தும் வேலைக்காரனாக ஒனேசிமை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேல எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஊழியக்காரன் என்பவன் எப்படி, அவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய குண அதிசயங்கள் என்ன? கேரக்டர் ரொம்ப முக்கியம். சபை இருக்கலாம், சபையில விசுவாசிகள் இருக்கலாம், ஜனங்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆடியோ கார் இருக்கலாம், BMW கார்ல வரலாம். ஆனால் இன்றைய நிலைமை என்னவென்று சொன்னால், ஒரு முதலாளியாக இருக்கிறவன் என்ன சொல்வான் என்று சொன்னால், ஒரு தொழிலாளியை பார்த்து போய் என்று சொல்லுவான். இல்ல, ஒரு முதலாளி தொழிலை பார்த்து இது போ அல்லது இதை செய் என்று சொல்லுவான். 100% சொன்ன மாதிரி. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஊழியக்காரன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், நெகேமியாவிலே சொன்னது போல, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் சொல்லுவான், வாங்க போலாம். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய தகுதி என்னவென்று சொல்லி பார்க்கும் போது, ஒரு மனிதன் என்ன சொல்வான் என்று சொன்னால், நாம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நாம் எல்லாரும் உடன் வேலையாக இருக்கிறோம், அவருடைய பண்ணையில வேலைக்காரர்களாக இருக்கிறோம். இந்த நினைவு எல்லா இடத்துலையும் கிடையாது. இந்த ஊழியக்காரத்தில் இன்னைக்கு நீ பார்க்கிற நிலைமை என்று சொன்னால்,
பெரும்பாலானவரிடத்துல இந்த நிலை கிடையாது. நாம் யாரு? ஆண்டோடைய நாம் வேலைக்காரர்களாக இருக்கிறோம். வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. we are fellow labor. ஆனால் வேதவசனம் சொல்லுது பாருங்க, நாம் இங்கே மேடையிலே நிற்கிற பொழுது நான் முன்பாக குறிப்பிட்டது போல மேலே இங்கே நின்று பேசுவதனாலே நான் உங்களை காட்டிலும் மேன்மையானவன் அல்ல, கீழே இருப்பதனாலே நீ குறைந்தவளும் அல்ல. அப்போ சபை என்பது பெரிய சபையா, பெரிய கட்டடமாக இருக்கலாம் அல்லது சிறிய கட்டடமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைத்தவர் எப்படி இருக்காரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். அழைப்பு, ஆனால் அந்த அழைப்பை தெரிந்து கொள்ளப்பட்டது. உங்களை அழைத்தது யாரு? உங்களை தெரிந்து கொண்டது யாரு? நம்மை தெரிந்து கொண்டது யாரு? ஆமா. அப்ப இந்த ஊழியம் என்பது நான் சம்பாதித்தது அல்ல. நல்லா கவனிச்சுங்க, நீங்க சம்பாதித்தது அல்ல. உங்களுடைய உழைப்பினாலேயோ தகுதினாலேயோ படிப்பினாலேயோ அந்தஸ்தினாலேயோ வந்தது அல்ல. சம்பாதிக்கல. நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? அதை என்ன பண்ணிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ஒரு சொல்ல மாட்டீங்களா? அதான் சொல்றாரு ஆண்டவர். இந்த ஊழியமானது இதுல நாம பெருமை பாராட்டுவதற்கோ ஒன்றுமே கிடையாது. அப்ப எல்லாமே சமந்தான். நம்ம எல்லாருமே சமம். அவருடைய பண்ணை வேலையாட்களாக வேலை செய்வதாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இதை மேன்மையாய் சொல்லியிருக்கிறார். நான் உங்களை உண்மையுள்ளவன் என்று உங்களை என்ன பண்ணினேன்? அழைத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அந்த அழைப்பும் தெரிந்து கொள்வதை பற்றி நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அழைத்திருக்கிறார்? ஆளுகை செய்வதற்காக அல்ல. நாம் ஆளுகை செய்வதற்காக அல்ல. நாம் அவருடைய பண்ணையிலே நாம் என்னவா இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு வேலையாளராக இருக்கிறோம், வேலைக்காரர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற நாம் யார் என்று சொன்னால் நாம் ஒரு லேபர் தான், பணியாளர் தான். அப்போ ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எப்படி ஆண்டவர் நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களை எப்படி அழைத்திருக்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரனிடத்துல அந்த கேரக்டர் இருக்கணும், நல்ல சுபாவங்கள் இருக்க வேண்டும், நல்ல பண்புகள் இருக்க வேண்டும், நல்ல அன்பு இருக்க வேண்டும், அரவணைப்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இது யார் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னதான் பாருங்க, நம்ம 1000 பிரச்சனை இருக்கும். இங்க இருக்கிற எல்லாருடைய ஊழியக்காரர் எல்லா இடத்திலும் பிரச்சனை உண்டு, தேவைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சொல்ல முடியாத பிரச்சனைகள் உண்டு. ஆனால் வேதவசனம் சொல்றது பாருங்க, நம்ம இந்த மேடையில் நின்று பேசும்போது தான் நம்ம ஈரோம். எல்லாருமே பாருங்க, எனக்கு பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஊழியத்தை வெளியே காட்டலாம், ஊழியத்துல அதிகமாக பிரச்சனை இருக்கும். அப்ப நல்ல கவனிச்சு பாருங்க, நம்மை பற்றி நல்ல கவனிச்சு, நம்மை பற்றி யாருக்கு தெரியும்? தெரிஞ்சு சொல்லி பார்க்கலாம். நம்ம விசுவாசிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம பற்றி என்னை பற்றி யாருக்கு தெரியும்னா விசுவாசிக்கு தெரியும். அவங்க பார்க்குறாங்க, உட்காந்து பார்த்தாலே நம்ம செத்துருவோம். இன்னும் சொல்ல போனா நம்ம இருந்து 1000 பேசுவோம், மனைவி நம்மளை பார்த்தாங்க நம்ம டவுன் ஆகிடும். உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ 1000 பேசு, ஆனா நீ எங்க உன்னுடைய சாஸ்திரம்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தான்னா நமக்கு ஒரு பக்குன்னு ஆகிடும். அப்ப நல்ல கவனிச்சு பாருங்க, முதலாவதாக ஒரு ஊழியக்காரன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் வேலைக்காரனாக இருக்கிறான், உடன் வேலையாளாக இருக்கிறான், லேபராக இருக்கிறான். அதை நம்ம கொஞ்சம் இதோ என்னுடைய படிப்பினாலேயோ இல்லை பரம்பரை சொத்து இல்லை. நல்ல கவனிக்க, நம்ம பெற்றுக்கிற இந்த ஊழியர்கள் பரம்பரை சொத்துக்களை ஏதோ 1-2 கேஸ் தான் இருக்கும். இந்த ஆவணியில் இருக்கிறவங்க இருப்பாங்க, இந்த ஜீசஸ் தினகரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா, அது நல்லதுதான், பெரிய விஷயம் தான். 3 பிள்ளைகளும் ஊழியமாக செய்கிறாங்க, அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் எல்லாருக்கும் அப்படி அல்ல. ஆனால் ஊழியம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றீங்க, இந்த ஊழியத்தில் பாருங்க, அவன்கிட்ட கேரக்டர் இருக்காது, நல்ல சுபாவங்கள் இருக்காது, நல்ல குணம் இருக்காது.
பார்த்தீங்க நிறைய ஊழியக்காரத்தில் நல்ல சுபாவம் இருக்காது, நல்ல பேச்சு இருக்காது. சொல்லுவாங்க ஜிப்பா போட்டுனா மாஸ்டர், ஜிப்பா கைட்டுனா ரவுடி தான். அப்படிப்பட்ட ஆளும் இருக்கலாம், டபுள் இருக்குதும் இருக்குது. அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன அவசியம் அப்படின்னா, ஆண்டு சொல்றாரு அவன் கேரக்டர், அவன் முன்மாதிரி. சபைக்கு, குடும்பத்துக்கு, வீட்டுக்கு, எல்லாத்துக்குமே என்ன மாதிரினா கேரக்டர் தான் முக்கியம். கேரக்டர் தான் உயர்த்தம். நான் சொல்லுவேன் தகுதியை விட உயர்த்தம், தகுதி உயர்த்தம். ஆனா அதை விட அதிகமாக உயர்த்தக்கூடிய தேவை கிருபை. என்ன பண்ணும்? ஒரு மனுஷனை உயர்த்தும். படிப்பு உயர்த்தலாம், படிச்சிருக்கலாம், 4 டிகிரி வாங்கலாம், பிஷப் பண்ணலாம், என்னமா இருக்கலாம், என்னமா இருக்கலாம். ஆனால் அது என்ன சொன்னால் என்ன அழகு, எது அழகு என்றால் ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன அழகுனா கேரக்டர் தான். அவங்களோட சுபாவம் எல்லாத்திலும் அவன் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன் திறமை இருக்கலாம், திறமை இருந்தால் உயரலாம் தான். ஆனால் தேவ கிருபை இருந்தால் அதுவும் உயர்த்தும். ஒரு மனுஷன் இருக்கணும், தேவ கிருபை உயர்த்தும். ஆண்டவர் வேதவசனம் சொல்லுகிறது, யாக்கோபை ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, அவன் வெற்றி சிறந்தான், அவனை உயர்த்தினான், திறமையினால வந்தான், பித்தலாட்டம் பண்ணான். யாக்கோபுல நிறைய திருக்குறள் பாயிண்ட் வந்தான். அப்போ சகோதர இடத்துல ஆமா மாமனார் இருக்க, நமக்கு அந்த பாட்டு இருக்குது இல்லை, மாமனார் இருக்க பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கையும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாத இல்லை. அப்பாவும் பிள்ளைங்க ஒழிச்சுன்னா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இல்லை, அந்த காம்படிஷன் இருக்குது, போட்டி இருக்குது. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, யாக்கோபு வெற்றி சிறந்தான், திறமையினாலே அவன் வந்தான். ஆனா யோசேப்பு அப்படியான்னு கேட்டால, அவன் தேவ கிருபையினாலே அவன் வெற்றி பெற்றான். யாக்கோபு வெற்றி பெற்றான். ஆனா அவனுக்கு என்ன இருந்துச்சு? அவனுக்கு ஆதியாகமத்தில் 37 பார்த்தீங்கன்னா துக்கிக்கிறான், அழுகிறான், ஓடம் கட்டுறான், எல்லாம் பண்றான். ஆனா யோசேப்பு அப்படி கிடையாது. தேவ கிருபையினாலே அவன் என்ன பண்ணான்? வெற்றி சிறந்தான். இவன் வெற்றிக்கும் அவன் வெற்றிக்கும் வித்தியாசம் உண்டு. யாக்கோபு திருமணம் பாயிட்டு வந்தான், திறமையில மட்டும் வந்தான். ஆனா வந்து இப்போ உட்காந்துருக்கான். ஐயோ அண்ணனுக்கு ஏசாவுக்கு பயந்துனேன். ஆமா, ப்ரேயர் மீட்டிங் அவன் தான் ஃபர்ஸ்ட் வச்சுங்க. ப்ரேயர் மீட்டிங் யார் ஆரம்பிச்சதுன்னா நைட் ப்ரேயர் ஆச்சுல யாரு? அவன் தான். ஆண்டவரே நீ ஆசிரமத்தால் ஒழிய போகப்பட மாட்டான். ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. தேவ கிருபையினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது, அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன முக்கியம்னா கேரக்டர் முக்கியம், சுபாவங்கள் முக்கியம், நல்ல பண்புகள் முக்கியம். நிறைய பெரிய சொந்த வச்சிருப்பான், நிறைய 2000 பேர் கூட இருப்பாங்க. நமக்கு அது கூட இல்லாமல் இருக்கலாம். நமக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு, எதிர்பார்ப்பு உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்காரு? கேரக்டர் இருக்காரு. இது சுவாசத்துக்கு போகணும். சில பேர்லாம் போகிறாங்க, அப்படியே ஷூ போடணும், அப்படியே சபையெல்லாம் போகணும், சரி நம்மளுக்காக எடுத்துக்க, எது வேணா எடுத்துங்க, அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போயிடுவோம். கேரக்டர் இருக்காரு, நல்ல பண்பு இருக்காரு. இப்போ நான் குலாத்தாவோட பயங்கரமாக பேசுவோம். அதான் முதலே சொன்னேன், ஜிப்பா போட்டால் பாஸ்டர், ஜிப்பா கேட்டால் ரவுடி. அப்படி இருக்கிற கூட்டமும் இருக்கு. ஆனால் ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் நல்ல என்ன இருக்குமா? கேரக்டர் இருக்கணும், நல்ல சுபாவம் இருக்கணும். ரெண்டாவது பாருங்க, இந்த பகுதியில் சொல்றாரு, நீங்க வாசிக்கலாம். வேதவசனம் சொல்லுகிறது அழைப்பு இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு முதலாவது காணப்பட வேண்டியது நான் சொன்னேன் கேரக்டர். ரெண்டாவது சொன்னேன் மேன் ஆஃப் காலிங், அழைப்பு இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டால் ஒளி என்ன செய்ய முடியாது? ஆமா, செய்ய முடியாது. அழைப்பு இருக்கணும். என்னை அழைச்சிட்டா இருப்பான், ஏதோ வந்துட்டேன், ஏதோ போய். ஆனால் உபத்திரம் இருக்கு, உபத்திரம் இருக்குது, பாடு இருக்கும், பற்றாக்குறை இருக்கும். எனக்கு அந்த ராம்சே ஆவடி அவர் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா, ஒரு கஞ்சி கிடைச்சா போதும். நீங்க பார்த்தீங்கன்னா 50 கோடி 100 கோடி காண்டாங்க பில்டிங். பாருங்க, திறமை ஒரு மனிதனை உயர்த்தும். ஆனா தேவ கிருபையும் உயர்த்தும். ஆனா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம வரோம் அவ்வளோ பேர் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரன் நம்ம தான். ஏன்? அவருக்கு என்ன காரணம்? கேரக்டர் இல்லை. அவருக்கு என்ன இல்லை? கேரக்டர் இல்லை, நல்ல சுபாவம்
இல்லை, அவருக்குள்ள சுபாவம் இல்லை, பண்பு இல்லை, இணக்கம் இல்லை, பெரியவர்கள் சிறியவர்கள் மரியாதை இல்லை. ஆனா ஆண்டவர் கொடுத்து வைத்தார், கொடுத்துருக்காரு. சரியான முறையில் அது என்ன பண்ணல, பயன்படுத்தணும். அருமையான பாடலாம் எழுதிருக்கிறார். எத்தனை ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்ல? அல்லேலூயா. நமக்கு தமிழர்களுக்கு ஒரு பண்பு, பண்பாடு. பொதுவாகவே இந்துக்களா இருக்க யாரா இருப்பாங்க, ஆலயத்துக்கு போனாங்க என்ன பண்ணுறாங்க, செப்பலை கட்டி வெளிதான் போகும் இல்ல. மோசம் நித்தியோட என்ன சொன்னாரு, நீ பண்பையாவது பயன்படுத்து, இல்லது அந்த பாரம்பரிய முறையாக பண்ணி எதையாவது ஒன்று செய்யணும். முதலாவது ஒரு ஊழியக்காரர்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய அவசியமான முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னாங்க கேரக்டர். கண்டிப்பா நீ சாப்பிட இல்லாமல் இருக்கலாம், ஒதுங்க இடம் கூட இல்லாமல் இருக்கலாம், மனுஷன் பார்வை குறைவனாக இருக்கலாம், ஆனால் தேவ கிருபை ஒரு நாள் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. கண்டிப்பா உயர்த்தும். தேவனுடைய வார்த்தை போய் சொல்ல நல்ல கவனிச்சு. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு காரியம் சொன்னார், ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே இருக்க வேண்டிய கேரக்டர் முக்கியம். இரண்டாவது ஆண்டவர் சொல்ற அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்யறது கஷ்டம். செய்யலாம், நானும் செய்யறேன், எப்படி நானும் செய்யறோம். ஆனா சபைக்கு மட்டும் என்ன பண்றாரு, வந்துடாது. சபைக்கு மட்டும் வந்துடாதுன்னு நம்ம சொல்லுவோம். காரணம் என்னென்ன பாருங்க, அழைப்பு ஒரு முறை அழைக்கிறாரு, அப்பப்போ மாற்றிக்க முடியாது. ஒரு முறை அழைச்சிட்டாரு, நாம் இந்து குழந்தை அழைச்ச ஒரு முறை அழைச்சிட்டாரா, அதை மாற்ற இருக்காரு. எதுக்காக நான் எதுக்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர போல் சொல்றாரு. எதுக்கு நீ பிடிக்கப்பட்ட, எதுக்கு அழைக்கப்பட்ட, எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நீ சொல்லு. 6 மாசமோ 6 வருஷமோ 10 வருஷமோ போகுமா, கிடையவே கிடையாது. நீ வேதவசனம் சொல்லுது, ஒரு ஊழியக்காரன் சொன்னால் அவனுக்குள்ளே காணப்பட வேண்டியது கேரக்டர் முக்கியம். ரெண்டாவது அழைப்பு இருக்க வேண்டும். அழைப்பு இல்லாவிட்டால் அப்பா செஞ்சாரு அதனால என் மகன் செய்யறான் அப்படி இது 1000 தான் அப்படி இருப்பாங்க. மற்றதான் அப்போ சொல்லி படிக்கணும். பந்தி விசாரிப்பு கூட என்ன இருப்பாங்க, பந்தி விசாரிப்பு கூட சொல்லிடுறாரு. அழைப்பு பந்தி விசாரிக்கணும், அதோட பேர் விசாரிக்கிறவன் தனி இருக்கணும், அவனுக்கு கூட அழைப்பு இருக்கும். இப்போ பந்தி விசாரிப்புக்கே அழைப்பு இருக்குமானா தேவனுடைய ராஜ்யத்தை செய்வது, அவருடைய பணியை செய்வது என்று சொன்னால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற அதற்கு அழைப்பு வேணுமா வேணும், சாக்ரிஃபைஸ் இருக்கும். அழைத்துக்கலாம், வந்துடலாம், படிப்பு வச்சு வந்துடலாம், பொருளாதாரம் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அழைக்கப்படணும். அந்த அழைப்பு என்பது உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். என்ன காற்று அடிச்சாலும் மழை அடிச்சாலும் இருந்தாலும் இல்லாமல் போனால் தலையே போனாலும் கூட நான் அதை அழைக்கப்பட்டதில் அழைப்பேன். நான் எப்படி இருப்பேன், உறுதியாக இருப்பேன் என்று சொல்ல வேண்டும். அப்போ ஆண்டவர் முதலாவது எதிர்பார்க்கிறது கேரக்டர். ஒரு ஊழியக்காரத்தில் இருக்க வேண்டியது கேரக்டர் முக்கியம், பண்பு, நல்ல பண்புகள் முக்கியம். இரண்டாவது அழைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். நம்ம கூட ஒரு பெரிய ஆள் பாருங்க, நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டுருப்பான், நம்ம கூட பழகிருப்பான், நம்ம கூட எல்லாம் பயிர்ப்பான், என்ன பண்ணியிருப்பான். ஆனால் அவன் பார்த்தோன்னா BMW காரில் வருவான். அவன் வந்து அவனை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. அவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நமக்கு என்ன நிலையில இருக்கிறோமோ, என்ன நிலையில வச்சுக்கிறாரோ அதுக்கு நன்றி சொல்லி, இது வரையில நடத்திருக்காங்க, இது வரையில உங்களுக்கு முன்னாடி நிற்க வச்சுக்கிறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். அதே பெரிய விஷயம். நாம் நிற்பது தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அதை எண்ணிப்பார். ஒரு ஊழியக்காரனுக்கு காணப்பட வேண்டியது முக்கியமானது படிப்பு, அந்தஸ்து, ஆஸ்தி, பேக்ரவுண்ட் இல்லை, கேரக்டர் முக்கியம், அவனுடைய சுபாவம் முக்கியம். இரண்டாவது அழைக்கப்படுதல் இருக்கு, அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும். எங்க அப்பா செஞ்சா நான் செய்யறேன், எனக்கு பேலன்ஸ் இருக்குது, பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, நான் பண்ணிக்கிறேன். அது நிலைக்குமா என்று கேட்டால் அது நிலைக்காது. அப்போ ஒரு ஊழியக்காரத்தில் இருக்க வேண்டியது என்றால் ஆண்டவர் சொல்றாரு, நீ முதலாவதாக ஒரு ஊழியக்காரன் யாருன்னு சொன்னான், சொல்ற 1ஆம் அதிகாரத்துல உடன் வேலைக்காரன். யாரு? வேலைக்காரன், லேபரர். அந்த உணர்வு எல்லாருக்குள்ளே அழைக்கப்பட்ட ஒவ்வொருக்குள்ளும் அந்த காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவர் என்னங்க நம்ம நினைக்கிற சொன்னாங்களா, உலகத்துக்கு வந்துட்டா 40, 30, 32 வருஷம் இது
பாருங்க, ஆசிரியர் தர மாட்டார். அது அவருக்கு பிரியமானதே இல்லை. அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியத்தில் கொடுத்திருக்கிற ஆடுகள் கொஞ்சம் சின்ன சபையா இருக்கலாம், கொஞ்சம் பேரா இருக்கலாம், அவங்க உத்தரவாதம் உள்ளவர்களாக பொறுப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் முன்பாக நம்முடைய குணாதிசயங்கள் வந்து நம்மளுக்கு அந்த சொல்ல பார்த்தீங்களா, முதலாவது ஒரு ஊழியக்காரத்திலே காணப்பட வேண்டியது நம்முடைய கேரக்டர் தான். நல்ல சுபாவம் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இங்க சொல்றாரு, அப்படி இருக்கிற பட்சத்துல ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால் உயர்த்துவார். ஆண்டவருக்கு தெரியும் என்ன தேவை, என்ன தேவைன்னு அவர் நல்லா அறிந்திருக்கிறார். அப்போ அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எந்த சூழ்நிலையிலும் அமர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக. அதுக்காக சோர்வு வராது, நோவு வராது. பார்த்துப்பீங்க, மனசாட்சி அது கொடுக்குது, உங்க இருக்குது பாவங்க இந்த உட்காந்துட்டே எழுபதுக்கே இந்த உட்காந்துட்டா எப்படி மறுபடியும் எனக்கு மனசாட்சி யாரு யாரும் சொல்ல போறாங்க, ஐயா என்ன சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி ஓட்டணும் 5 வருஷம் முன்னாடி டாக்டர் சொல்லிட்டாங்க, நான் இன்னும் ஓட்டுறேன், எங்கே போனாலும் ஓடித்தாங்க. ஆனால் என்னை விட ஐயா என்ன பண்ணுறாரு, என்னை விட போயிருக்கோ இப்போ வந்தால் என்ன பண்ணுறாரு, அதை எண்ணி பார்க்குறேன். உண்மையிலேயே புரியல, போன பக்கம் யோசிச்சு பார்க்குறேன், நான் என்ன புரிய அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஐயா அவர் நம்மளை விட என்ன பண்ணுறாரு, எங்கே போட்டாலும் ஸ்கூலில் தான் வர்றாரு, காரில் கூட வரலாம், அது இருக்குதுன்னு நினைக்கிறேன், வரலாம். அதாங்க ஒரு ஊழியக்காரங்க படிப்பு அந்த அதெல்லாம் நல்லது, அது வேண்டாம்னு சொல்ல, அவசியம்தான். ஆனால் கேரக்டர் முக்கியம். ஏன்னா நம்ம கவனிக்கலாம், நம்ம விசுவாசிக்கிறோம்ல, கவனிக்கலாம். இவர் எங்கே போகிறாரு எங்கே வர்றாரு நீங்கள் நினச்சிருக்கிற அவனுக்கு தெரியாது, அவங்க எல்லா ஜில்லாவும் தெரியும். ஏன்னா நம்ம யார், நம்ம கண்ணா, நம்ம விதனா அவன் கன்னியாதான் தெரியும். அவன் பார்க்குற பாதைகளே தெரிஞ்சிடும். நம்ம வீட்டு பேசணும், நம்மளால எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கலாம், மனைவி சம்பாதிக்க முடியாது. அவன் பார்த்தாலும் ஒரு பார்வை, பாவம் குடிமி என் கையில் இருந்து பார்த்து பேசு. அப்போ அது எதுன்னா கேரக்டர், ஊழியக்காரனுக்கு கேரக்டர் ரொம்ப முக்கியம். நல்ல சுபாவங்கள் இருக்க வேண்டும், பண்பு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் சரியான முறையில் நடக்க முடியும். எது எந்த நிலையிலும் மனரமியமாக இருக்க முடியும். அதுக்காக ஆபிரகாம் ஸ்ரீமான் இல்லை, குறை இருக்குது, குறைபாடு இருக்குது, பலவீனம் இருக்குது, எல்லாம் இருக்கிறதே. ஆனால் அழைக்கப்பட்ட அழைப்பு சொல்ல நாம் யாராக இருக்கிறோம்னா உடல் வேலைக்காரர்களாக இருக்கணும். நம்ம எல்லாரும் அவருடைய மாளிகை, அவருடைய பண்ணையில வேலைக்கார சர்வெண்ட். நீங்க அப்படின்ட்டு நல்லா பேச முடிப்பாங்க. அப்படி இருக்கிறோமா நம்ம பாருங்க, வெளியே கூட பார்க்க ரொம்ப அப்படி இருக்கிறோமா, நமக்குள்ளே போட்டி, நமக்குள்ளே என்ன பண்ணல, ஆண்மை இல்லை எரிச்சல் அடைகிறோம். ஸோ இதை சமாளிக்க முடியல, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் முன்பாக சொன்னேன், இங்கே இருக்கிறதுனால நான் பெரிய ஆள் இல்லை, கீழே இருக்கிறதுனால குறைந்து கொடுக்கல, என்னை காட்டிலும் மேன்மை உள்ளவர்கள், சிறந்தவர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, அதான் பிள்ளைமோன் சொல்றான், கிறிஸ்து இயேசுவினாலே உண்டாயிருக்கிற ஜீவனை பார்க்கிறோம். வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசித்தோம் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளனுமாய் இருக்கிற பிள்ளைமோன். அப்ப நாம் யார் என்றால் உடன் வேலைக்காரர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது, அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், முன்பு குறிப்பிட்டது போல நீங்கள் செய்து வர, நான் செய்து வருகிற இந்த ஊழியம் நாம் சம்பாதிக்கிறது அல்ல. வாசித்து பாருங்க, கொலேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொலேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், கொலேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17 வாசிக்க சீக்கிரமா. பின்பு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட இல்லப்பா, தப்பா சொல்றீங்க. அக்கிப்பை கண்டு எங்க போயிட்டுமா, என்ன சொல்ற, எங்க போயிட்டுங்களா, சாம்பஜாரியா கர்த்தரிடத்திலே வாசிங்க, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி
கவனமா பி கேர்ஃபுல் சொல்றேன். பி கேர்ஃபுல் எப்படி சொல்றாரு? யாருல பெற்றுதான்? கர்த்தரிடத்துல பெற்றதுங்க. நீ சம்பாதிச்சது இல்லைங்க. உங்க அப்பா சம்பாதிச்சு எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போனதில்லை. முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சுட்டு இதை 1-2 கேஸ் தான் இருக்கு. நான் முன்னே சொல்லிட்டேன். அப்பா பிள்ளைன்னு செய்வாங்க. அது ஒரு திருப்புதான். அதை நான் கூட சொல்ல விரும்புகிறேன். ஆனால் நாம் என்னை பெற்றிருப்பது நம்முடைய சம்பாத்தியத்தினால் இல்லை, என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய கல்வினால் இல்லை, என்னுடைய அந்தஸ்தினால் இல்லை, என்னுடைய பேங்க் பேலன்ஸ்னால அல்ல. இது கர்த்தரிடத்துல பெற்ற என்னவா? கர்த்தரிடத்துல பெற்ற ஊழியம். இது இதுல என்ன செய்யக்கூடாது? மற்றபடி பார்த்து பொறாமை கொள்ள கூடாது. மற்றபடி பார்த்து என்ன செய்யக்கூடாது? பொறாமை கொள்ளவே கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அழைப்பு, இந்த அழைக்கப்படுத்த அழைப்பு இருந்து பாருங்க. உடன் வேலையாய் வேலைக்காரர்களை நம்மை அழைத்திருக்கிறார். அதில் நாம் நிலைத்திருப்போமானால் இந்த அழைப்பு ஒரு தனித்தன்மை வாழ்ந்தது. ஆண்டவரே சொல்றார், ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவார்கள். அப்புறம் என்ன? அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? கஷ்டம் இருக்குங்க. பாடு இருக்கிறா சொன்னேன். ஒரு 3/4 மணி நேரம் தாங்கல உட்காந்து பாருங்க. இடம் கொடுக்கல, மனசு இடம் கொடுக்கல. யாரும் ஒன்றும் சொல்ல போதில்லை. அதுக்கு இன்னும் இருக்குது. நீண்ட பயணம். நம்முடைய வாழ்க்கைன்றது ஒரு நீண்ட கால பயணம். எப்போ முடியும்னு தெரியாது. அப்போ இந்த அழைப்பு எப்படிப்பட்டது? ஒவ்வொரு ஊழியக்காரத்திலே காணப்பட வேண்டியது. நான் முதல்ல சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன், கேரக்டர் முக்கியம், நல்ல சுபாவங்கள் முக்கியம். இரண்டாவது, அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த அழைக்கப்பட்ட அழைப்பு என்பது நாமே சம்பாதித்ததல்ல, தேவனிடத்திலே நம் வானத்தை பூமியை படைத்த எம்பெருமான் இயேசுவிடத்திலே நாம் பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க பாருங்க. இவை எல்லாம் பாருங்க, ஆண்டவர் சொல்ற ஒரு உடன் வேலையாள் என்பவன் யார் என்று சொன்னால், மற்றவர்களை கம்பேர் பண்ணக்கூடாது, மற்றவர்களை யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது. வானத்தையும் பூமியை படைத்த எனக்கு ஒத்தாசையும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசுவை மாத்திரம் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா பாடுகளின் மத்தியில், நெருக்கத்திலே, குறையிலே, கண்ணீரிலே, போராட்டத்திலே, வறுமையிலே, எதுவாக இருந்தாலும் சரி நாம் பார்க்க வேண்டியது ஆண்டவராக இயேசுவை. ஒன்று நான் சொன்னேன், ஒரு ஊழியக்காரனுக்குள் என்றால் யார்? அவனுக்குள்ளே இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? முதலாவது கேரக்டர், இரண்டாவது அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், மூன்றாவது யார் என்று சொன்னார். அந்த பகுதி 2ஆம் வசனம் பாருங்க. பிலேமோன்ல 1ஆம் அதிகாரம், ஒரே அதிகாரம், அதிலே 2ஆம் வசனம் பாருங்க, வாசிக்க. பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகமாகிய அர்க்கிப்புக்கும் எழுதுகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஊழியக்காரன் என்பவன் உடன் வேலைக்காரனாக இருக்கிறான், லேபராக இருக்கிறான். இரண்டாவது, அழைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். இங்கே பார்க்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, நாம் யார் என்று சொன்னால், நாம் யார்? ஒரு ஊழியக்காரன் என்பவன் யார்? மல்யுத்தம் செய்வதற்கு சமமானவன். இப்போ மல்யுத்தம் செய்யணும் பாருங்க, அதுல எவ்வளவு இன்னல்கள் இருந்தது, எவ்வளவு பாடுகள் இருக்கு, எவ்வளவு அடிகளை. அவன் எதிராளி அடிக்க போறான்னு சொன்னா அந்த அடியை தாங்குவதற்கான உடலை என்ன செய்யணும்? அவன் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அநேக அடிகள் விடும், இவனும் அடி கொடுப்பான். அப்போ நல்ல கவனிச்சு பாருங்க, ஒரு நாம் எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தில் என்ன இருக்கணும்? போர் சேவகனாக இருக்கணும். பிசாசை நம்ம என்ன நம்மளுக்கு தான் அதிகமாக சோதிப்பான். யார் வெள்ளம் கட்சியை சின்னதை போல சுற்றி திருகிறது. அவனுக்கு ரெஸ்டே இருக்காது. ஏன்? அவ்வளோ உண்மையில அன்பு அவனுக்கு, உங்க மேலே என் மேலே அவனுக்கு அன்பு இல்லை. தற்கு பாடுவார் அன்பு. தேவன் என்றால் உண்மையில அன்பு. எப்போ நீ சறுக்கி விழுவ, எப்போ நீ என்ன பண்ணுவ, எப்போ நீ ஏழை கட்டுவ, எப்போ மூட்டை கட்டுவ. ஆனா அழைப்பு அழைத்தா நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அழைப்பு எதில் இருக்குதுன்னா கேரக்டர் இருக்குது, உன் நன்னடத்தில் இருக்குது, உன் சுபாவத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்கு சொல்ல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு வேலைக்காரன் சொன்னா அவன் உடன் அவன் ஒரு ஊழியக்காரன் உடன் வேலைக்காரனாக இருக்கிறான், லேபராக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த நிலையிலும் மனதமாக இருக்கும். உண்மையா தேவன் அழைக்கப்பட்டவன் கைவிட்டாலும் சரி, கப்பல் மொழியே போச்சுன்னா கூட அவன் என்ன செய்ய மாட்டான்? கலங்க மாட்டான். பவுல் சொல்றாரு, எனக்கு முன்பாக என்ன வைக்கப்பட்டது? கட்டுகள் வைக்கப்பட்டது.
என் பிராணனை நான் எப்படி என்ற அருமையா என்ற. ஆனாலும் ஆண்டவை நியமித்தது அவருடைய நாட்டை நான் செய்து முடிப்பேன். அவ்வளோ கான்ஃபிடன்ட் பாருங்க. சொல்றாரு பவுல், எனக்கு முன்பாக கட்டுகள் இருக்குப்பா. கட்டுகள் என்னது? சுபத்திரம் மாட்டி போத நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் நான் என் பிராணன் நான் எப்படி என்ற அருமையா சாகுறதுக்கு தயாரா இருக்கிறேன். எனக்கு கொடுத்ததை நிறைவேற்ற நான் என்ன பண்றேன்? அதில் உறுதியா இருக்கிறேன். நமக்குள்ள அநேக வந்து நல்ல வழக்கில் பார்த்தீங்கன்னா என்ன விடல பன்மடங்கு 1000 மடங்கு தேவைகள், பாரங்கள், உபத்திரங்கள் நிறைய உண்டுங்க. உடனே நின்று பேசணும். நான் பேசுறேன். நான் என்னை நினைச்சுதான் நானும் பேசுறேன். உங்களை நினைச்சு மட்டும் நான் நினைச்சேன். ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் ஆசிரியோ அந்தஸ்து, படிப்பு, கல்வி இது மாத்திரம் அல்ல. அவனுக்குள்ளே ஒரு ஊழியக்காரன் சொன்னால் அவன் யார் என்று சொன்னால் அவன் உடன் வேலைக்காரனாக இருக்கிறான், அழைக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவன் ஒரு யார் என்று சொன்னால் அவன் மன்மத்தை சொல்ற வேதவசம் சொல் போர் சேவனாகிய சொல்ற. போர் சேவனுக்கு நம்மளை கம்பேர் பண்ற. அவன் ரெஸ்ட் எடுக்க மாட்டான். இப்போ மிலிட்டரியில் பாருங்க நிறைய சொல்றாரு. போர் செய்கிறவன் அவனுக்கு என்ன கிடையாது, ரெஸ்டே இருக்குது. ஆண்டவர் நம்மை எப்படி அழைத்ததுனால் யுத்தத்திற்கு நம்முடைய கைகளை படிப்புக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? யுத்தத்திற்கு நம்முடைய கைகளை படிப்புக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய உபத்திரமாக இருந்தாலும் சரி, ஊழியம் என்பது ஒரு யுத்தம் தான். யுத்தம் இல்லை யாருக்கு சொல்ல முடியும்? ஊழியத்தில் யுத்தம் தான் இல்லையா? உள்ள இருந்து சம்பாதிச்சு வெளியே இருந்து சம்பாதிச்சு நான் உள்ள இருக்கிறத யுத்தத்தை சம்பாதிக்க முடியாது. இல்லை வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியாது. நம்ம அப்போ தான் வெளியே வரணும். அப்போ தான் வந்து நிற்பான் எவனோ வந்து பிரேக் போடுறது. நம்ம எப்படியோட ஒழிக்கிற என்னோட செய்யலாம். நம்ம உண்மை சொல்லிட்டோம்னா நிம்மதியாக இருக்கிற நேரம் இங்கே நிற்கிற பாருங்க. தானே அல்லேலூயா. இங்கே நிற்கிற பாருங்க. இங்கே ஹீரோ இருக்கும், வெளியே வந்தால் ஜீரோ. அதே பழைய கொடி கதவு தேவையில்லை. அதே மாதிரி பிரச்சனை மறுபடியும் நம்ம என்ன பார்ப்போம். அதுதான் சொல்ல வரேன். ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால் அவன் போச்சேவனாக இருக்கிறான். ஆண்டவர் மல்யுத்தத்துக்கு சொல்றாரு. அவன் பயிற்சி எடுத்துட்டே இருப்பான், அடி வாங்கிட்டே இருப்பான். சும்மா ஆள் இவனோட கூட கைட்டி அடிச்சுட்டே இருப்பான். ஏன் தயார் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஊழியக்காரன் நிலைமையா தான் எப்போதுமே அவன் என்ன ஆயத்த கொள்ளவனாக காணப்பட வேண்டியது நம்முடைய அவசியமா இருக்குது. அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் ஆண்டவர் சொல்றாரு, நாம் தேவனை அழைத்திருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 வருஷத்துல பாருங்க. பவுல் சொல்றாரு கலாத்தியர் 5:17 ஊழியக்காரனுக்கு உபத்திரம் இருக்கத்தான் செய்யும். கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. கொஞ்சம் அடிபட்டிருப்போம், அடிபட்டு பிரிந்து வந்திருப்போம். ஆண்டவருடைய மனுஷப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவர்களை ஜெபிக்கணும். இல்லை நீங்களே மற்றவர்கள் பாருங்க. ஊழியம் நம்ம செய்யணும். ஆனால் ஊழியத்தை சொல்லப்போனால் 24 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும். பால் அமைச்ச பார்த்து உங்களுக்கு தெரியும். நான் என் பகிர்ந்து 10 மாதம் கூட ஆகலை. என்ன கடற்கரையில் 92 உட்காந்து பார்த்துருக்கேன். அவருடைய ஆணை எப்படி திறந்த மணிக்கு தான் இருக்கும். அப்போவே அவர் 7 வருஷமோ நம்ம சொல்கிறார். இப்போதான் 33 வயசு ஆகும். யோசனை பண்ணி பாருங்க. சிரமம். ஏன்னா ஒரு ஊழியக்காரன் அவன் யாருன்னா அவன் போர் செய்யணும். போர் செய்யணும் பக்கத்தில் வெளில போயிங்க விசுவாசிக்கிற சில பேர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லவே இல்லை. இது வரைக்கும் ஊழியம் எங்கள் சுற்றியும் ஊழியம் தான். ஒரு 10 சாப்பாடு இருக்கும் ஒரே இடத்துல. ஊழியக்காரனும் சகிக்க முடியல அவங்க பேசுகிற பேச்சு. கூட சண்டை எப்படி ரொம்ப நாட்டில் கஷ்டம்.
அவங்களே யாரு? ரெண்டு காஸ்ட். அவங்களே எனக்கு ஒரு 30 வருஷமா தெரியும். நல்ல குடும்பம் தான். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? கேரக்டர் இல்லை. மாஸ்டர் நான் மாஸ்டர் கூட அவங்களே எப்படியே பார்த்தீங்கன்னா அவர் கனவு செய்தார், திடீர்னு மறைச்சிட்டார், மறுத்து போயிட்டார். பாருங்க, சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் மருத்துவர்களை பற்றி பேசுவது பண்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. கரண்ட் பில் பாருங்கள், கரண்ட் பில் கட்ட மாட்டாரு, போக்கி போட்டு அது இன்னும் ஒரே ஊரே பேசுதுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரே இருக்குது, ஒரே ஒத்து கொடுத்து தைரியம் வேணுங்க. தப்பு தப்புன்னு ஒத்துக்கு தைரியம் வேணும். ஊரே பேசுது அவரை விட. நல்ல மனுஷன். இப்போ அவங்கள மனைவி செய்கிறாங்க, மகன் செய்கிறான். போன வாரம் சண்டையில் சகிக்க முடியல அவன் பேசுறது. ஒரு பிரஜாரோட பேசணும் அவனை போடா. இவன் அவன் மதுரை போகிறான், அவன் இவன் மதுரை போகிறான். ஓடி நான் சொல்கிறேன், நான் 2 மணிக்கெல்லாம் ஒரு ஊழியக்காரன் சொல்கிறாங்க. இது மட்டும் நான் சொல்ல வரலைங்க. பொறாமை கொள்வது, ஒரு ஊழியக்காரன் சொல்றது கூடாது. நாம் எப்படி முதல்ல நாடு என்ன சொன்னார், உன் கண்டுகிற எதிராளிகளுக்கு தூசி எனக்கு கண்ணு தெரியாது, உத்தரம் பெருசு. உன் கண்ணில் உத்தரம் வச்சு எதிராளிகளுக்கு தூசி பார்க்க தப்பு இல்லை. நீங்கள் நாம் எப்படி ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரனாக இருக்கிறோம். ஆண்டோடைய ஊழியத்தில் நாம் ஒரு வேலைக்காரனாக, உடன் வேலைக்காரனாக, அழைக்கப்பட்டவனாக, போர் செய்வனாக, மல்யுத்தம் செய்வனாக. நமக்கு விசுவாசம் நமக்கு அவங்க பாருங்க. அவங்க சொன்ன பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை மிக போது பார்க்கும்போது வாசிங்க, ஒரு முறையில் 2 முறையில் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 4, 5 வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரம் நடங்க முடிக்கிறேன். நெகேமியா புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 4, 5 பாருங்க. நமக்கு எல்லாரும் கூட ரெஸ்ட் இருக்கும். ஆனால் நம்மளுடைய சோதனை நமக்கு உபத்தில் கொண்டு வரோம் பற்றிய விசுவாசம் அவனுக்கு என்ன கிடையாது, அவனுக்கு ரெஸ்ட் இருக்காது. பாருங்க, நெகேமியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவர்கள் இந்த பிரகாரமாக எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். 4 முறை சொல்லி அனுப்பினார். அடுத்த வருஷம் பார்த்தா 5 முறை சொல்லி அந்த பிரகாரமாக தன் வேலைக்காரனையும் முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினார். பாருங்க, 4 முறை அப்புறம் 5 முறை கூட சொல்றாருல்ல. 5ஆம் தரம், 5ஆம் வருஷம் 5ஆம் தரம். 5ஆம் தரம். ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, 4 தரம் இல்லை, 5 தரம், 1000 தரம். அவன் எப்போ அவனுக்கு நோ ரெஸ்ட். அவனுக்கு எதுக்கு நம்ம மட்டில் நம்மளை சோதிக்கிறது. அவன் அவ்வளோ ஆட்டம் உள்ளவன். சோதனை அதான் சொல்றாரு. ஒரு ஊழியக்காரன் சொன்னால் அவன் யாரும் போர் சேர்த்தனாக இருக்கிறான். அதான் சொன்னாங்க. நான் குறைவு 1 மணி நேரம் காலையில், அதுக்கப்புறம் நைட்டு வரும். அதுக்கு எப்படி பண்ண முடியல ஜபம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தா 24 மணி நேரம் அப்பதான் பண்ண முடியும். ஏன்னா இடைவிடாமல் அவன் தான் சொல்றேன், அவனுக்கு ரெஸ்டே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ஊழியர்னாலே நமக்கு சஃபரிங் தான். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். லகுவாக இருக்காது. ஊழியத்தில் நமக்கு போராட்டம் இருக்கணும், பிரச்சனை இருக்கணும். இது எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ளணும்னா நமக்கு ஜெபம் ரொம்ப அவசியம். அதனால பாருங்க, கடைசியில் துவங்குறாரு, வேலைக்காரனுக்கு தொடங்கி உங்களை என்னையும் அவர் எப்படி சொல்றாரு, பிளஸிங் கொடுக்குறாரு. 23ஆம் வருஷம் 24ஆம் வருஷம் பிள்ளைமோன்ல 1ஆம் அதிகாரத்தில் நான் முடிக்க போறேன். 1 மணிக்கு சொன்னாங்க, 1:05 பிள்ளைமோன் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 23, 24 பாருங்க. 24 வருஷமா 1ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுவின்
நிமித்தம் என்னோடு கூட எங்க வச்சுக்கிறாருன்னா காவல் வச்சுக்கிறார். நான் வீட்டுல வச்சுக்கல, எங்க வச்சுக்கிறாரு? தாய் மாமா வீட்டுல வச்சுல. ஏன்னா கல்யாணம் ஆச்சுன்னா விருந்து தாய் மாமா போட்டு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. இங்க இப்படி என்ன பண்றாரு? எங்க வச்சுக்கிறாங்க? காவல்ல வச்சுக்கிறாரு. குளிர்பாடு மாதிரி ஏசிக்கிற சொல்றாரு. காவல்ல வச்சுக்கிறாங்க. அவங்க காவல்ல எப்படி இருக்கும்? பவுல் சொல்றாரு, உட்காவரை இன்னொரு காவலரை இருட்டாரு. காவல்ல வச்சு அவருக்கு என்ன பண்ணுவாங்க? அவர் சௌரியம் பண்ணுவாங்களா? இல்லை, அடி ஒதுத்தாங்க, போராட்டம், பிரச்சனை தாங்க. அவ்வளவு இதுல இருக்கிறாரு அவரு. அப்போ ஊழியக்காரனுக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். இதுல என்ன கேட்டா இதுதான் இதுல எல்லாத்தையும் கொடுத்து வர விடல. நான் சொன்னேன், தேவையை சந்திப்பாரு, ஆசையை சந்திப்பாரு. தேவையை சந்திப்பாரு, ஆசையை என்ன செய்ய மாட்டாரு? சந்திக்க மாட்டாரு. ஆசை என் வேலையை இன்னும் முடிக்கல, அதிலே போறாரு. உங்ககிட்ட சுபாவம் இல்லை, நல்ல அன்பு இல்லை, இணக்கம் இல்லை, தயவு இல்லை. நான் சொன்னேன், திறமையினால உயரலாம், தேவ கிருபையினாலும் உயரலாம். ஒரு மனுஷன் யாக்கோபு திறமையில வந்தான், அங்கே எங்கே ஏமாற்றி வந்தான். ஆனால் உட்காந்துருந்தான், அழ ஆரம்பிச்சான், தெரிவிக்க ஆரம்பிச்சான். ஆனால் யோசிப்பு அப்படிங்கிற தேவ கிருபை அவனை ஆட வச்சு உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களே என்னை உயர்த்துவார். எப்போது என்றால் ஒரு வேலைக்காரனாய், ஒரு வேலைக்காரனாகி ஆண்டவருக்கு முன்பாக, இந்த உலகத்துக்கு முன்பாக ஒரு வேலைக்காரனாய் காணப்படும் போது, அழைக்கப்பட்டவனாய் இருக்கும் போது, ஒரு நல்ல போச்சவனாய் இருக்கும் போது, பாடு உபத்திரம் வரணும். மாற்றக்கூடாது, மாற்ற பச்சை மாற்றக்கூடாது. அழைச்சிட்டா அழைப்பு வச்சுட்டா அந்த வேலைக்கு. ஏன்னா 2 எஜமானுக்கு மொழி செய்ய முடியும், 2 எஜமானுக்கு மொழி செய்ய முடியும். ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பவுன் டென்ட் மேக்கராக இருந்தாரு, அவர் தான் வந்தாரு செய்யுமா. ஆனால் அந்த ட்ராக்கை விட்டு என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. அந்த ட்ராக்கை விட்டுட்டு விலகிட்டு நீ எதை பண்ண விலகப்படுற மாதிரி செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரியும் அதில் கனி இருக்குதா? இருக்காது. இல்லைன்னா அவங்களை குறை சொல்லக்கூடாது, ஏன் என்ன ஆசிரியர்கள்னு சொல்லக்கூடாது. முதல்ல உங்கள்கிட்ட கேரக்டர் தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க, நல்ல போர் சேவனாய் இருக்கிறாயா என்பதை கவனிச்சு பாரு. அப்படி செய்யும் போது, நீ உறுதியா இருக்கும் போது, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி அவர் படிக்கிறாருன்னு சொன்னா பாத்தீங்க, ஒரு மாதத்திலோடு சொல்றாரு. பிரேமோன்ல வாசிக்கிறோம், வாசித்து நம்ம இல்லையா, கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடன் வேலையாளராகிய மார்க்கும் அரிஸ்தருக்கும் தோமாவுக்கும் லூக்காவுக்கும் உமக்கு நான் என்ன சொல்றேன்? வாழ்த்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. அல்லேலூயா. எப்படி கன்ஃபெஷன் படத்தை முடிக்கிறார்னா, பிளஸிங் பண்றார். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா 6ஆம் வசனம் சொல்றாரு, 5ஆம் வசனம், என் ஜெபங்களில் உம்மை நினைத்து, வாசிங்க, என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். எப்படி எப்போது எப்படிங்க எப்போது ஜெபம் பண்ண முடியுமா? சொல்லுங்களேன், எப்போது ஜெபம் பண்ண முடியுமா? என்ன பாருங்க, எப்போதுன்ற அதுக்கு அர்த்தம் தான் எப்பொழுதும், ஆல்வேஸ் அப்படின்னா நீங்க யோசிக்கிறேன். நம்மள ரொம்ப அறிவாளிகள் எப்போது எப்படிப்பா சாப்பிடணும், போகணும், படணும், கடைக்கு போகணும், மனைவி திருப்தி பார்க்கணும், எல்லாம் செய்யணும், இதெல்லாம் இருக்குது. எப்படி எப்போதும்? நேரம் கிடைக்கும் போது. உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் நமக்கு நிறைய கிடைக்குது. உலக பாருங்க, நமக்கு உலகத்துக்கு நிறைய வேலை கிடைக்கும், நம்ம சொல்லுவோம். ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இடம் கொடுக்கணும், உடம்பு எல்லாமே செய்யணும். போதும், இங்கே இருக்குது. போல் சொல்றாரு, என்ன நான் என்ன செய்ய நினைக்கணும் அதை என்னால் என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. நீங்க நினைக்கலாம், எல்லாத்தையும் செஞ்சுருவேன், எல்லாத்தையும் முடிச்சுருவேன், எல்லாத்தையும் பார்த்துருவேன், என்னால் என்று உங்களால் ஒன்றும் அவர் பார்த்து ஏதாவது பிச்சை போடலாம். இந்த ஊழியத்தில் உனக்கு நல்ல தெரிஞ்சுக்கலைங்க, நான் திறமையினால உயரலாம், தேவ கிருபையினால உயரலாம். நான் திறமையை நினைக்கல, கிருபையை தான் நம்ம நினைக்கிறேன். கிருபையை பற்றி கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்போதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் சத்துரு கொண்டு வர எல்லா சட்டங்களையும் முறியடிக்கவும் உங்களை
தான் சொல்லுது. அவங்க எப்படி அந்த வசனம் சொல்லி பாருங்க, எப்படி முடிக்கிறாரு பாருங்க வசனம் சொல்லும்போது. அறிஞர் சொல்றாரு, வாழ்த்துகளோடு சொல்றாரு. ஒரு தேவன் பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட ஆண்டவர் சொல்றாரு. 24 வசனத்தை வாசிங்க. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். வாழ்த்துதல் சொல்லுகிறார். என்ன சொல்றாங்கன்னா, அப்பதான் வாழ்த்துதல் கிடைக்கும், அப்பதான் ஆசீர்வாதம் வரும் நமக்கு. ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவனாக, நல்ல பண்பு உள்ளவனாக, அடைக்கப்பட்டவனாக, போச்சவனாக, கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக, எந்த மனமே இருக்கிறவனாகவும் மற்றவர்களை குறித்து பொறாமை கொள்ளார்களோ, தன்னை காட்டிலும் மேன்மை உள்ளவர் என்று எண்ணும் போதும் நீங்கள் செபிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், அப்போ உங்களுக்கு வாழ்த்துதல் உண்டாகும், உங்களுக்கு பேரும் புகழும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆவி அதான் சொல்றாரு. 24 கடைசி வசனம் சொல்லும்போது சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். நம்முடைய கிருபை அது போதும். வாழ்த்துதலோடு ஆண்டவர் தேவனுடைய கிருபை ஆவி உங்களுக்கு முழுமையாய் கிடைப்பதாக. கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியக்காரனுடைய தகுதிகள் அழைப்பு இருக்க வேண்டும், குணம் இருக்க வேண்டும், போஷகமாக இருக்க வேண்டும் என்று பிறகுடைய புத்தகத்திற்கு உண்டாவதாக. நாம் இறுதியாக செல்விக்கு நாம் நிறைவு செய்கிறோம். இறுதி செய்வார்கள். ஆசிரியர் தினேஷ் ஐயா ஆசீர்வாதம் செய்வார்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதோ இந்த ஜூலை மாதத்துடைய பாஸ்டர் கூடுகையை கர்த்தர் ஆரம்பத்திலே இருந்து இதோ முடியும் வரையில் கர்த்தர் மகிமையாய் நடத்தி கொடுத்திருக்கிறீரப்பா. உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருடைய தடைகளை நீக்கி கர்த்தர் கொண்டு வந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உமக்கு சோத்திரங்களை ஏறெடுக்க, ஆண்டவரே ஜெபங்களை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ஒரு ஊழியக்காரனுடைய காரியங்களை குறித்து, ஆண்டவரே கேரக்டரிஸ்டிக்ஸ் காடி எப்படி இருக்க வேண்டும் என்று குறித்து நீ பேசிய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ முடிவு நேரத்தில் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் இந்த நாளிலே மகிமைப்படுத்தி இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு கோடி கோடி சோதனைகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். யாவரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட, நம்முடைய உடலோடு கூட, குடும்பத்தோடு கூட இன்னும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே,